வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்கு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். அதாவது பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் தான் போர்டில் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதேமாதிரி போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 6 அல்லது 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் வரத வரைக்கும் நம்ம என்ன சொன்னோன்னா 5, 0, 6, 1 இதை தவிர வேறு எதுவும் வராது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே தான் ஆடினாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. 5ஆம் நம்பர் ஆடினாங்க, 0 ஆடினாங்க, 1ஆம் நம்பர் ஆடினாங்க. ஏன் இந்த 0 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பரை சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக அக்ஷயா ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5-0 கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு முதல் ட்ராவிலே நமக்கு 5-0 ஆடியிருந்தாங்க. மறுபடியும் நமக்கு 5-0 கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் போர்டில் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிட்டாங்க. ஏன்னா 1க்கு 5, 5க்கு 1 தான் வரணும். ஏன்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்னா 590 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி மேலே 590, கீழே 590 அதான் சொன்னோம் பார்த்தீங்களா. வச்சாங்கன்னா 2 பக்கம் மேட்ச் விட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 590 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி கொடுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள். நம்ம கொடுத்த வரைக்கும் சூப்பரான வின்னிங் தான் நம்ம கொடுத்தோம். நம்ம சொன்ன மாதிரியே நம்ம அருமையாக ஒரு வின்னிங் தான் கொடுத்தோம். அதாவது போர்டில் நமக்கு 5ஆம் நம்பர் கன்ஃபார்ம், அதே மாதிரி போர்டில் 1ஆம் நம்பர் கன்ஃபார்ம்னே தான் கொடுத்தோம். நம்ம கொடுத்த மாதிரியே ஒரு அருமையான வின்னிங் நேற்று கொடுத்ததில் தான் கொடுத்தோம், இன்றைக்கி கொடுத்தோம் அப்படி தான் கொடுத்தோம். ஒரு அருமையான மெத்தட், அருமையான 5ஆம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் நான் கொடுத்தேன். நான் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 5ஆம் நம்பர் வச்சா தான் 590 வரும், வேறு எதுவும் வராது. மேலே பாருங்கள் 590 வருது. அதே மெத்தடில் நம்ம இங்கேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு 540 504 வந்துருச்சு இல்லையா. அந்த மெத்தடை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அதே மாதிரி மெத்தடை மாற்றி ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 594 நிறையவே நம்ம கொடுத்தோம். 594 நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏற்கனவே வந்து 594 நிறையா இருக்குங்க, 592 இருக்குதுங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 590 கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 590 நம்பர் நமக்கு கொடுத்தாங்க, அருமையான மெத்தடு. அதே மாதிரி நமக்கு மேலேருந்து 590, கீழேருந்து 590 கொடுத்தாங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பர் ஸ்பெஷலாக நான் சொன்னோம். 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிகபட்சமாக 1ஆம் நம்பர் வரணும், வர வேண்டிய நம்பர் அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம கணக்கில் திரும்ப காமிக்கும் போது நமக்கு 1ஆம் நம்பர் தான் அதிகமாக காமிக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் காமிக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். 5-0 அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு காலையில் கொடுக்கும்போது நம்ம தான் சொன்னோம் 5-0 கன்ஃபார்மாக வரும். அதே மாதிரி 6-1 கன்ஃபார்மாக வரும். அது 2 நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடிக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், 2 நம்பர் 5-1ங்கிறது கன்ஃபார்மு, 6ஆம் நம்பரும் 1ஆம் நம்பர் கன்ஃபார்ம். 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டம் உண்டு. அதே மாதிரி 0 அல்லது 5 2 நம்பர் அது ஒன்று. ஆனால் அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து அப்படியே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது அக்ஷயா ட்ராவை வந்து 0வையும் ஆடுவாங்க, 5ஆம் நம்பரையும் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா. அதே மெத்தட் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஆடிருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங். சரிங்களா. அதே மாதிரி மாத கடைசி ஆயிடுச்சு, அதனால் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி ஆடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சூப்பராக வின்னிங் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அருமையான ஒரு வின்னிங் தான். அதே மாதிரி 29/4/2024 நாளைக்கு வந்து வின் கம்யூனிட்டராக நம்முடைய ஃபேவரட் ட்ரா. சரிங்களா. இதில் நாளைக்கு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான நம்பர் கொடுக்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள், இந்த 455 இதில் அடிச்சிருக்காங்க இல்லையா. அதாவது 4 5 5 ஆடிருக்காங்க இல்லையா. இந்த 454 750 அப்படி ஆடிக்காங்க இல்லையா. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, நான் சொல்ல மாதிரி செய்யுங்க. 4 5 5ன்னு போட்டு கழித்தல் 750ன்னு கழிச்சிங்கன்னா அதுக்கு ரிசல்ட் என்ன வரும் தெரியுமா. கழிச்சது போக மிச்ச ரிசல்ட்டு 295ன்னு வரும். இந்த ரிசல்ட் அப்படி இங்கே வரும். சரிங்களா. இங்கே பாருங்கள் 4 5 5 ரெண்டையும் நீங்கள் போட்டுங்க, கழித்தல் 705 போடுங்க. 750. சரிங்களா. 454 750 இதை அப்படியே கழிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன வரும்னா 296ன்னு வரும். சரிங்களா. இதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 856 கழித்தல் 295 போட்டிங்கன்னா என்ன ரிசல்ட் வரும் தெரியுமா, 561. இங்கே என்ன வந்திருக்கு 501 வந்துருச்சா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதே மாதிரி தான் ஆடினாங்க. சரிங்களா. அதே மாதிரி தான் ஆடுவாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் ஒரு 5 ட்ராவே அந்த மாதிரி ஆடிட்டு வராங்க. இதே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடினீங்கன்னா கன்ஃபார்மாக நமக்கு நாளைக்கு வின்னிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நம்ம 2 ட்ராவே நம்ம அதை வச்சு தான் வின்னிங் எடுத்தோம். ஒரு அருமையான கணக்கு போட்டுகிட்டே இருப்போம் நம்ம அடிக்கடி, இந்த மாதிரி வருதான்னு. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 ட்ரா அந்த மாதிரி வரும், 2 ட்ரா 3 ட்ரா அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கிறோம். சரிங்களா. இருக்கான்னு பாருங்கள். அதாவது நமக்கு முதல் அடிக்கப்பட்ட நம்பர் 455 கழித்தல் 750 போட்டிங்கன்னா 295ன்னு வரும். இந்த ரிசல்ட் வந்துடும். அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 856 கழித்தல் 295ன்னு போட்டிங்கன்னா அடுத்தது வந்து 506ன்னு வரும். 561ன்னு வரும். அதில் 0 வந்துச்சு. 0க்கு பதில் 6ஆம் நம்பர் வந்துருச்சு. அதுக்கு பதிலாக வந்திருக்கு 5 1ஆம் நம்பர். 2 நம்பருமே நமக்கு பேசிக்காக வந்துச்சு. அதை தான் நம்ம போர்டில் 5ஆம் நம்பர் போர்டில் 1ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம். புரியுதுங்களா. நான் என்ன சொன்னேன்னா எதுக்காக இப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிந்தாங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அந்த நம்பர் பார்ப்போம். அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. 2 நம்பர் கன்ஃபார்மாக வரும். சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வருதான்னு வச்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சதுன்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும்ல. ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நமக்கு பெரிய அளவில் ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து சும்மா போடாமல் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம போட்டு பார்ப்போம், என்ன மாதிரி மெத்தடில் வர்றாங்க, என்ன மாதிரி மெத்தட் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய செக் பண்ணிட்டே இருப்போம். அது செட் ஆகவே ஆகாது.
ஆனால் இன்றைக்கி நமக்கு நேற்று இந்த ஒரு மாதம் பூராமே நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம். எப்போயுமே செக் பண்ணுவோம். இப்போ இதுமாதிரி செக் பண்ணிட்டே வரும்போது இன்றைக்கி நமக்கு நேற்று செக் பண்ணும்போது நமக்கு 454 இதுலேருந்து உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நேற்று கொடுத்துருக்கலாம். நேற்று ரெண்டுமே ஒரே ட்ரா தானா. 750 இது வந்து 2 மணிக்கு ஆடினாங்க, இது 3 மணிக்கு ஆடினாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த ட்ராவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 5-6 அப்படி 5-1 அப்படிங்கிற நம்பர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா. அதே மாதிரி அடுத்த ட்ராவலில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மாத கடைசி உங்களுக்கு அதே மாதிரி ஆடிட்டு போயிடுவாங்க. இல்லை எப்போயுமே ஒரு வாட்டி இந்த கழித்தல் மெத்தட் ஆடினாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 4 ட்ரா ஒரு 5 ட்ரா ஆடுவாங்க. சரிங்களா. அது ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வின்னிங் வரும். அப்போ நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா. எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏ போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். சரிங்களா. எனக்கு ஏ போர்டு வரக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். சரிங்களா. ஏங்க இடம் பத்தாதனால கொஞ்சம் சின்னதாக எழுதிடலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. சரிங்களா. எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 253 வரணும். இப்படி வச்சுன்னு வச்சுங்களா 305 அப்படின்னு வரணும். 305 அப்படிங்கிற நம்பர் எனக்கு வரணும். ஏன்னா 307 வந்துருச்சு. நம்ம இப்படி தான் ஒவ்வொரு ட்ராமும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறோம். 302 வந்துருச்சு. அதே மாதிரி 397 வருது. அதே மாதிரி 300 வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 305 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி 305 அப்படிங்கிற அந்த நம்பர் வரணும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு அதனால தான் நம்ம ஏ போர்டில் 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா. 3ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இது என்னுடைய கால்குலேஷன் மெத்தடில் ஒரு மாதிரியான மெத்தடில் கிடச்சிது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 6ஆம் நம்பர் என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸாக கொண்டு வரோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வச்சாங்கன்னா 20ஆம் தேதி வச்சுக்கிறாங்க. 20ஆம் தேதி நமக்கு என்ன வச்சுருக்காங்க, காரூணியில் 669 வச்சாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர் இல்லை. சரிங்களா. அது கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. அப்போ 6ஆம் நம்பரே கொஞ்சம் நம்ம எடுத்து ஆடலாம். அப்படி பார்த்தா சி போர்டில் தான் நமக்கு 6ஆம் நம்பர் நிறைய டைம் வர வேண்டியது. சரி, சி போர்டில் 6ஆம் நம்பர் வரவே இல்லை. ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 26 நாளாக 27 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் எனக்கு நாளைக்கு ஏ போர்டில் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய 1ஆம் நம்பர் நாளைக்கு வருது. ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே. சரிங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட 0க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே திரும்ப அதே மாதிரி பழைய மாதிரியே பி போர்டு ஃபேவரட் நம்பர் இந்த மாதம் என்ன 5ஆம் நம்பர் வந்துடும். சரிங்களா. இந்த மாதத்தோட ஃபேவரட் நம்பர் வந்து 5ஆம் நம்பர் தான். ஏன்னா இந்த மாதம் 5ஆம் நம்பர் இல்லாமல் பி போர்டு ஆடவே இல்லை. எல்லா போர்டுலேயும் 5ஆம் நம்பர் தான் இருந்துச்சு. சரிங்களா. கிட்டத்தட்ட 30 ட்ராவில் வந்து கிட்டத்தட்ட 15 ட்ராவுக்கு மேலே வந்து 5ஆம் நம்பர் தான் பி போர்டில் வச்சாங்க. அதிகமாக ஆடக்கொட்ட நம்பரில் 5ஆம் நம்பர் தான் அதிகமாக ஆடினாங்க பி போர்டில். சரிங்களா. அந்த மாதிரி நாளைக்கு பி போர்டில் திரும்ப 5ஆம் நம்பர் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அந்த கணக்கு பண்ணி சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 5ஆம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அதனால தான் அது அடிக்கடி மேட்ச் ஆகுது. நம்ம அதனால தான் பி போர்டில் நமக்கு 5ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டே இருக்கிறோம். காரணம் என்னென்னா அது மேட்ச் ஆகுது. நாங்கள் என்ன பண்ணுறது, அது வர்றதுனால தான் அது மேட்ச் ஆகுது. அதனால தான் நமக்கு இவ்வளோ ட்ரா வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட 27 ட்ரா 29 ட்ரா. அதில் 5ஆம் நம்பர் மட்டுமே எவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 9 ட்ரா. அது 4 வந்து 10 ட்ரா. மொத்தம் ஆடப்பட்ட ட்ராவிலே வந்து மொத்தம் இது வரைக்கும் 27 ட்ரா தான். அதில் 10 ட்ராவுக்கு வந்துருச்சு. சரிங்களா. அப்போ 10 ட்ராவுக்கு வந்துருச்சுன்னா அப்போ எத்தனை ட்ராவில் நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அது மாதிரி நாளைக்கு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 5ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. சரிங்களா. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து திரும்ப வந்து 90 அதாவது 905 வந்துடும். இல்லைன்னா 901 901 905 அந்த மாதிரி கணக்கில் தான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் வருது. சரிங்களா. ஏன்னா ஏற்கனவே 902 வந்திருக்கு, 968 வந்திருக்கு. அதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் அதே கணக்கு 902 வந்துருச்சு. ஏற்கனவே பாருங்கள். ஏற்கனவே 902 902 இங்கேயும் ஒன்று இருக்குது. மேலேயும் பாருங்கள் 920 வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் அதே மாதிரி ஆர்டருக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆக இருக்கணும் அல்லது 5ஆக இருக்கணும். 905 இருக்கணும், 901 இருக்கணும். இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அதை பார்க்கலாம். இருந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு என்னங்க வருது அப்படின்னா, சி போர்டு எனக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் 4ஆம் நம்பருக்கான பேஸ் இருக்குன்னு தோணுது. எதனால் அங்கே 4 நம்பர் வருதுன்னா, அது எனக்கு நாளைக்குன்னா ஏன்னா ஒன்று அடித்தாங்கனாக்கா 204ன்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 514ன்னு வரணும். எனக்கு தெரிஞ்சுங்க பாருங்கள். 204 204ன்னு வரணும் 4 நம்பர் சி போர்டில். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 514ன்னு வந்துடும். எனக்கு 2 ட்ரா ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகக்கூடிய 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதனால தான் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன கம்பெனி ஆடுறாங்க, வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வருவாங்க, 1ஆம் நம்பருக்கு
7ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நாளைக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். ஏன்னா 7ஆம் நம்பர் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வின் கம்பெனி 2ஆக இருக்கட்டும் இல்லை 7 ஏதாவது ஒரு நம்பர் வச்சுருவாங்க. 2 வைப்பாங்க, ஆனால் 7ஆம் நம்பர் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டுக்கு 4ஆம் நம்பராக வச்சுட்டு போயிடுவாங்க. எப்போயுமே இது அவங்களுடைய ஆட்டம் அதுதான். சரிங்களா? எப்போயுமே இந்த ஒரு 4, 7 இதெல்லாம் இல்லாமல் அவங்க ஆடவே மாட்டாங்க. அது ஊறுகா மாதிரி தொட்டுகிட்டே இருப்பாங்க எப்போயுமே. அந்த மாதிரி ஆட்டத்துக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 7ஆம் நம்பர் வரலனா 2ஆம் நம்பராக தான் வைப்பாங்க. சரிங்களா? 2ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. அதே தான் திரும்ப சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரியே அருமையான வின்னிங் வந்துருச்சு. அது எதாவது டபுள்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.